35, 36 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்த சொல்றாங்க. இதுல பாருங்க, பின்வரும் தகவல்கள் அமலன் பிஎல்சியின் 1/4/2017 தொடர்புடையது. இதுல வியாபார வருமதிகள் ஆரம்பத்துல 900 காணப்படுது. ஐயக்கடனுக்கான ஒதுக்கு அதாவது ஏற்பாடு ஆரம்ப ஏற்பாடாக 90,000 காணப்படுது. பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இந்த நிறுவனத்தினுடைய 31/3/2018 முடிவடைந்த வருடத்தில் இடம்பெற்றுள்ளன. கடனுக்கு விற்பனை செய்தது 3200, விற்பனை செய்ததுல திருப்பி அனுப்பினது நமக்கு திருப்பி வந்த விற்பனை திருப்பம் 400, வியாபார வருமதிகளிடமிருந்து பெற்ற காசு 2800, அறவிட முடியா கடனாக பதிவளித்தது 200. நிறுவனமானது வருட முடிவில் உள்ள வியாபார வருமதியாளர்களின் மீதியில் 10% ஐயக்கடனுக்காக ஒதுக்கீடு செய்கிறது. 35வது கொஸ்டின் நம்மகிட்ட 31/3/2018 உள்ளவாறான பின்வருவன. ஒன்று, வியாபார வருமதியாளர்களுடைய கட்டுப்பாட்டு கணக்கு மீதி என்ன? அறிக்கையிடப்பட்ட வியாபார வருமதியாளர்களுடைய கொண்டு செல் தொகை, அதாவது பைனான்சியல் ரிப்போர்ட்டிங்ல பேலன்ஸ் ஷீட்ல நம்ம கொண்டு போய் எவ்வளவு காட்டணும். அதே மாதிரி உங்களுடைய ஜெனரல் லெஜர்ல கட்டுப்பாட்டு கணக்குல எவ்வளவு மீதி இருக்கும். 2 கொஸ்டின் கேட்கிறார். 36வது கொஸ்டின் 31/3/2018 முடிவடைந்த வருடத்திற்கான அறவிட முடியா கடன், ஐயக்கடன் ஆகியவற்றை பதிவதற்கான நாட்குறிப்பு பதிவுகள். இப்போ நம்ம கிட்ட கேட்கப்படுவது முதலாவது வியாபார வருமதியாளர், அதாவது வியாபார கடன் பற்ற கட்டுப்பாட்டு கணக்கு நம்ம கிட்ட கேட்கிறாங்க. வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு கொண்டு கேட்கிறாங்க. அது பிறகு கொண்டு செல் மீதி நம்ம கிட்ட கேட்கிறாங்க. இதன் அடிப்படையில நம்ம கிட்ட ஐயக்கடனுக்கான ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் இருக்கிறது. ஒரு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கை நம்ம திறந்து வச்சிருவோம். இப்ப பாருங்க, வியாபார வருமதிகளுடைய மீதி வந்ததாக 900 இருக்கிறது. அதே போல ஐயக்கடன் ஏற்பாட்டுக்கான மீதி, செலவு மீதி ஏற்பாடு செய்வது கடன்பட்டோர் குறைப்பதற்காக இது காணப்படும். பட் செப்பரேட்டா நம்ம வச்சுக்கிருப்போம். பிரசன்டேஷன் பண்ணும்போது, அதாவது நிதி நிலைமை கூட்டுல காட்டும் போது தான் நம்ம அதை குறைப்போம். இங்க ஆரம்ப ஏற்பாடாக, அதாவது போன வருஷம் செய்த ஏற்பாட்டினுடைய மீதியாக வந்தது 90 காணப்படும். பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இந்த நிறுவனத்தினுடைய 31/3/2018 முடிவடைந்து வருது. கடன் விற்பனைகள் 3600. கடன் விற்பனைக்கு இரட்டை பதிவு என்ன? வியாபார கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. விற்பனை கணக்கு இங்க கேட்கல. கடன் விற்பனைகள் 3600 ரூபாய் இங்க வரவு வரப்போகிறது. இதனுடைய அடுத்த பதிவு இருக்க போகிறது விற்பனையில. விற்பனை திரும்பங்கள் 400. விற்பனை திரும்பம் என்பது உட்திரும்பம். உட்திரும்பம் அல்லது விற்பனை திரும்பல் கணக்கு வரவு. இதன் மூலமாக நம்ம விற்பனையை குறைப்போம். இப்படி அந்த கணக்கை வச்சிருந்து பிரசன்டேஷன் நிதிநிலை வருமான கூற்று தயாரிக்கும் போது விற்பனையிலிருந்து நமக்கு அளிப்போம். உட்திரும்பல் கணக்கு வரவு வியாபார கடன் பட்டோர் அல்லது வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைப்பதன் மூலமாக இது குறைக்கப்படும். 400 இருக்குது. இது உட்திரும்பமாக இருக்குது. உட்திரும்பம் அல்லது விற்பனை திருப்பம் வட்டவ. வியாபார வருமதிகளுக்காக பெற்ற காசு 2800. கடன் பட்டோட மீது காசு பெற்றம் என்றால் என்ன செய்யும்? அவர் தர வேண்டிய தொகையை நமக்கு தர தேவையில்லை. காசு கணக்கு வரவு வியாபார கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. 2800 வரப்போகிறது. இதனுடைய அடுத்த பதிவு இருக்க போகிறது காசு கணக்குல. தென் பதிவளிக்கப்பட்ட அறவிட முடியா கடன். 200 ரூபாய் நீ தரமாட்டார். அறவிட முடியா கடன் என்பது நேரடியாக நாம என்ன செய்வோம்? நேரடியாக பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்குல இருந்து குறைப்போம். இவர் தரவே மாட்டார் என்று முடிவெடுக்கிறது அறவிட முடியா கடன். தருவாரா இல்லையா டவுட் பண்றது ஐயக்கடன். அறவிட முடியா கடன் 200 இருக்கிறது. நிறுவனமானது வருட முடிவில் உள்ள வியாபார வருமதியாளர்களினுடைய மீதியில் 10% ஐயக்கடனுக்காக ஒதுக்கீடு செய்யும். இதுக்கு பிறகு நமக்கு வருட முடிவுல மீதி தெரிந்தால்தான் நமக்கு 10% ஒதுக்கீடு செய்ய முடியும். மீதியை காணணும்னு சொன்னால் கணக்கை நம்ம என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணணும். வரவு பக்கம் தான் பொதுவாக கூடுதலாக இருக்கும். 3600 900 4500. இங்கேயும் 4500 வைப்போம். இந்த 4500 இருந்து 4500 இருந்து நம்ம எடுக்க வேண்டியது 200 2800 400 போனீங்கன்னு சொன்னால் 1100 இருக்க போகிறது. இதுதான் பொது பேரட்ல காணப்படுகின்ற வியாபார கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதி. நாம ஏற்பாடு செய்யணும். இறுதி ஏற்பாடு செய்யணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த 1100க்கு 10% பார்க்கணும். 1100க்கு 10% பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? 110 ரூபாய் வரப்போகுது. 110 ரூபாவுக்கு இறுதி ஏற்பாடாக நமக்கு இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நம்ம கணக்கு மீதி 110 ரூபாவாக இருக்கணும். இங்க மீதி சென்றதாக 110 வைக்கணும். பிகாஸ் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளவுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். 4500 1100 எங்கட வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு, 110 எங்களுக்கு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு மீதியாக இருக்கணும் என்பதுதான் நாங்க ஏற்பாடு செய்வது. இங்க 110 போடுங்க. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்குல ஆரம்ப ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு இருந்தால் இந்த ஆரம்ப ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்குக்கும் இந்த இறுதி ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்குக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்னவாக போகும்? வருமான கூற்றுக்கு மிகையா குறையா என்கிறதை பொறுத்து நாம அதனை ஏனைய வருமானமாக காட்டலாமா அல்லது ஒரு விநியோக செலவாக காட்டலாமான்னு பார்க்கலாம். இந்த 90,000 அதே மாதிரி 110,000. இப்ப இந்த 110,000த்துக்குள்ள இந்த 90,000 என்ன செஞ்சிட்டோம்? ஏற்கனவே நாம செஞ்சிட்டோம்.
போன வருஷம் ஐயக்கடனாக செய்து மீதியாக வந்ததுதான் இது. பாத்தீங்கன்னு சொன்னால் நாம க்ளோஸ் பண்ண சொன்னால் இங்க 110 காணப்படுகிறது, இங்கும் 110 காணப்படுகிறது. சோ 110ல இருந்து 90 போனோம்னு சொன்னால் 20 வர போகிறது. இப்ப முதலாவது சொல்லுங்க, ஆரம்பத்தில் ஐயக்கடன் என்பது 90ஆக காணப்படுது, இறுதியில் ஐயக்கடன் என்பது 110ஆக காணப்படும். சில நேரங்களில் வரவு பக்கம் கூட வரும், சில நேரங்களில் குறைய பக்கம் வரும். இப்ப வருமான கூற்றுல இப்ப பாருங்க, வருமான கூற்றுல இங்க செலவு வச்சோம்னு சொன்னால் வருமான கூற்றுல எந்த பதிவு எந்த பக்கம் வரும்? வரவுல வருமா செலவுல வருமா? இந்த இடத்துல நம்ம செலவு வச்சுட்டு வருமான கூற்று எழுதினோம்னா வருமான கூற்றுல என்னவாக இருக்கும்? வருமான கூற்று வரவு. எஸ், கரெக்ட். வருமான கூற்று வரவுன்னு சொன்னால் அது ஒரு செலவுடா லாபமா? வருமான கூற்று வரவு என்பதனால கருதப்படுவது செலவு. வருமான கூற்று வரவு என்றால் செலவு. அப்படி என்றால் இது என்னவாக கருதப்படணும்? இது ஒரு செலவீடாக கருதப்படணும். இப்போ இது ஒரு மிகையா குறையாண்டு கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னால், இது ஒரு மிகை ஏற்பாடா குறை ஏற்பாடு சொன்னால், நமக்கு 1,10,000 ரூபாயோட ஏற்பாடு இப்ப தேவைப்படுது. ஆனா 90,000 தான் நம்ம ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கோம்னு சொன்னால் இது என்ன ஏற்பாடு? இது ஒரு குறை ஏற்பாடு. குறைவாக நம்ம ஏற்பாடு செஞ்சிட்டோம். சோ அதனால இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு செய்வோம். அப்ப என்ன நடக்க போகிறது? இது செலவாக போக போகிறது. நமக்கு தெரியும், நிதிநிலைமை கூற்று தயாரிச்சீங்கன்னு சொன்னால் நடைமுறை சொத்து இருக்கும். இந்த நடைமுறை சொத்துல தான் இந்த வியாபார வருமதியாளர் என்பவர் இருப்பார். இந்த வியாபார வருமதியாளரை நம்ம என்ன செய்வோம்? இந்த மீதி அறவிட முடியாத கடன் எல்லாம் கழிச்சு கடைசியில ஜிஎல்ல நமக்கு இருக்கக்கூடிய மீதி 1100. இந்த 1100ல இருந்து இந்த ஐயக்கணக்கு ஏற்பாட்டு கணக்கினுடைய மீதியாக எவ்வளவு இருக்கிறதோ அந்த கணக்கினுடைய மீதியை நாம கழிப்போம். இதை கழிச்சிட்டு வருவதுதான் என்னவாக போகும் சொன்னால் நடைமுறை சொத்தாக போக போகிறது. சோ 1100ல இருந்து 110 கழிச்சோம் சொன்னால் இட் வில் பிகம் 990. இதுதான் நிதிநிலைமை கூற்றுல ஒரு முன்கொண்டு வரப்படுகின்ற தொகையாக போகும். ஆனால் ஜிஎல் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ல என்ன பேலன்ஸ்? வியாபார வருமதியாளர் கட்டுப்பாடு கணக்கு 1100. சோ இதனுடைய அர்த்தம் ஐயக்கடன் ஏற்பாடு என்பது தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணுகின்ற ஒரு கணக்கு. நேரடியாக நம்ம வியாபார வருமதியாளர் கட்டுப்பாடு கணக்குல குறைக்க முடியாத ஐயக்கடனை, ஆனால் நாம ரிகக்னேஷன் பண்ணும் போது நடைமுறை சொத்தாக காட்டும் போது நம்ம குறைச்சிட்டு தான் காட்டும். தட்ஸ் தி ஐடியா. பெருமானத்தையும் அது. இஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? சார், அப்ப இந்த ஐயக்கடன் ஏற்பாடு கணக்கு செஞ்ச மாதிரி தான் எந்த ஒரு ஏற்பாடு கணக்கு வந்தாலும் செய்யணுமா? எந்த ஒரு ஏற்பாடும்டா எதை உதாரணமா சொல்றீங்க? பெருமான தேவை ஏற்பாடு அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா? இல்ல, பெருமான தேய்மான ஏற்பாடு டிஃபரண்ட் ஸ்டோரி. இப்ப பெருமான தேய்மான ஏற்பாடுகளை நம்ம மிக குறை பாக்குறோம் இல்லையாமா? அந்த வருஷத்துக்கு தேய்வடைந்தது இவ்வளவு தான், அடுத்த வருஷத்துக்கு தேய்வடைந்தது இவ்வளவு தான். போன வருஷத்தோட ஒப்பிடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த ஏற்பாட்டுக்கு இந்த மெத்தட் பொருந்தாது. அது ஒவ்வொரு வருஷமும் பெருமான தேய்வு கணக்கு வரவு, தேய்மான ஏற்பாட்டு கணக்கு செலவுன்னு சொல்லிட்டு எந்தெந்த பெருமான தேய்வு வருதோ அதை செலவு வச்சுக்கிட்டே நம்ம போயிட்டு இருப்போம் ஏற்பாட்டு கணக்குல. இந்த மாதிரி மிகை குறைன்னு நம்ம பார்க்க மாட்டோம். பிகாஸ் அது ஒரு நடைமுறை அல்லாத சொத்து, ஒரு உயிர் அற்ற ஒரு சொத்து. ஆனால் கடன்பட்டோர் என்பது என்ன? ஒரு உயிர் உள்ள ஒரு சொத்து கிட்டத்தட்ட. அப்ப இவன் தருவானா தரமாட்டானா, நம்ம டவுட் படுறோமா இல்லையா, நம்ம டவுட் கூடுமா குறையுமா என்பதெல்லாம் கடன்பட்டோருக்கு தான் ஏற்படுமே தவிர ஒரு உயிரற்ற சொத்துக்கு நாம் அதை பார்க்க மாட்டோம். அதனால தான் கடன்பட்டோருக்கு இந்த ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்குல இந்த மெத்தடை நம்ம பின்பற்றோம். புரியுதா அது? ரைட். சோ மிகை குறையை பத்தி கேக்குறீங்க. மிகை குறை என்பது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மிகை குறையை நம்ம எப்படி பார்ப்போம்னு சொன்னால் ஆரம்ப ஏற்பாட்டோட சேர்த்து தான் நம்ம இந்த மிகை குறையை பார்ப்போம் ஹாஜரா. அதாவது இப்ப உதாரணத்துக்கு வருஷம் ஆரம்பத்துல உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் காசு இருக்கு, வருஷம் முடியக்கல உங்ககிட்ட ஒரு 150 ரூபாய் காசு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்ககிட்ட வருஷம் ஆரம்பிக்கல காசு குறைய இருக்குதா கூட இருக்குதா? வருஷம் ஆரம்பிக்கல 100 ரூபாய்க்கு, வருஷம் முடியக்கல 150 ரூபாய்க்கு சொன்னா வருஷம் ஆரம்பிக்கல எவ்வளவு காசு கூட இருந்துச்சா குறைய இருந்துச்சா ஒப்பீடு செய்யும் போது இறுதியோட? குறைவாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் சிம்பிள். ஆரம்பத்திலே இவர் தரமாட்டாருன்னு சொல்லி 90,000 ரூபாயை ஒதுக்கி வச்சிருந்தார். 90,000 ரூபாய் கடன் பட்டவர் தரமாட்டாரு. ஆனா இறுதியில தான் தெரிய வருது 1,10,000 ரூபாய் கடன் பட்டவர் தரமாட்டார். அப்ப ஏற்கனவே நம்ம செஞ்சது குறையா மிகையா? ஏற்கனவே குறைய செஞ்சு வச்சுக்கிறோம். நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது குறை. ஆனா அதுவே ஆரம்பத்துல 1,10,000 தரமாட்டாருன்னு ஏற்பாடு பண்ணினோம். பட் இப்ப நம்மளோட டவுட் குறைஞ்சிட்டு இப்ப வெறும் ஒரு 90,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கூட ஏற்பாடு செஞ்சு கூட வருமான கூட்டுல செலவாக காட்டிட்டோம். அப்ப என்ன நடக்க போகிறது? அது ஒரு மிகை ஏற்பாடு. சோ போன வருஷம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கூட செலவாக காட்டிட்டோம். சோ இந்த வருஷம் அதை ரிவர்ஸ் பண்றதுக்காக இந்த வருஷத்தினுடைய வருமான கருத்துல ஏனைய வருமானமாக காட்ட போறோம். தட்ஸ் இட்.
சோ இதனுடைய ஆன்சர் படி பாத்தீங்கன்னு சொன்னால் ஆனாக்கு என்ன ஆன்சர் ஆயிக்கும்? வியாபார வருமதியாளர்களுடைய கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதி 1100. அறிக்கையிடப்பட்ட வியாபார வருமாதிகளுடைய கொண்டு செல் தொகை என்னவாக இருக்கும்? 990 இருக்கும். சோ 1100 ஆனா கொஸ்டினுக்கும் 990 ஆவணா கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஆயிக்கும். Then the 36. அடுத்தது பாருங்க, இதனுடைய இரட்டை பதிவு என்ன? அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, அதே போல வியாபார வருமதியாளர் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவாக வரும். ஐயக்கடனுக்கு எந்த வருஷத்துக்கு எவ்வளவு பதிவும்? அந்த பேலன்ஸ் வித்தியாசம் எவ்வளவு? அந்த 20,000 ரூபாய்க்கு நம்ம பதிவும். சோ இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஆனா கொஸ்டின் அறவிட முடியா கடனுக்கான பதிவு எவ்வளவுன்னு சொன்னா, அறவிட முடியா கடன் கணக்கு அல்லது லாபம் அல்லது நட்ட கணக்கு அல்லது வருமான கூற்றுல 2 லட்சம் போக வேண்டும். வருமதியாளர் அல்லது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவுல 2 லட்சம் போக வேண்டும். ஐயக்கடனுக்கு எவ்வளவு போகணும்? வருமான கூற்றுக்கு 20,000 ரூபாய் தான் இன்னும் காணப்படணும். சோ இது ஐயக்கடன் செலவாக நீங்க காட்டலும் அல்லது லாப நட்டம் அல்லது வருமான கூற்று வர உண்டு போடலும். ஐயக்கடன் ஒதுக்கீடு என்பது ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்குல செலவுல 20,000 ரூபாய் நம்ம வைக்கிறோம். ரைட்? சோ தீஸ் ஆர் த டபுள் என்ட்ரிஸ். இது புரிஞ்சது எல்லாருக்குமே? ரைட். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட 2018ல வந்த உங்களோட 2, 3, 4ல வந்த கொஸ்டினாக இருக்க போகுது. எல்லாருமே 5வது யூனிட் வீடியோஸ் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி. எஸ் சார், அது ஃபினிஷ் பண்ணியாச்சு. 5வது. குட். நல்ல. அப்ப அதனுடைய பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க.